பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்சு மேல ஏத்துனது பத்தி ஊர் பூரா பேசிக்கிறாங்க. என்னவா? பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்கலாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டியவங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனத பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அடே, ரொம்ப போயிட்டு பேசுறீங்களே. சட்டத்தை மீறினவனை 4 அடி அடிச்சாலும் 4 வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிற விதம் அவனை ஊருக்கே அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கலப்புல தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. உன்ன மாதிரி உள்ளவெல்லாம் கை எண்ணெய்க்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் உருப்படும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரர் வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும்தான் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவை பெஞ்சு வேலை ஏத்துனாரு. ஊர் பெரிய பண்ணையார் ஒரே மகன் உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்தாரு. அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அரசா போங்க. ஏன் தம்பி என்கிட்ட இருந்து வளர? நீ ஒண்ணு இருக்கிய, திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? யார் குதிரை இது? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றியா? வச்சுக்கிறேன். பாரு, உன் பாசு கண்ணிலே மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீ எந்த மூளைக்கு போ. இரு மாணிக்கனே, இங்க வாங்களே. என்னம்மா? இந்த குதிரை குறுக்க நிக்குது, எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் விரட்டி விடுங்களேன். சரிம்மா. அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டியா? கேக்குறேன்ல. என்னடா இது, முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளு இல்ல. அடே வாங்க தம்பி. இந்த வீடு நம்ம வீடுதான். தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான் வந்தேன். ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதா வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினம் கலாட்டா பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி என்ன பண்றா தெரியுங்களா? பறக்கிற முத்தம் கொடுக்குறா. ஐயோ, ஊரே கிட்டு போச்சு. யாரவா? தம்பி, அந்த பொண்ணு அவ டவுன்ல இருக்காங்க. ஓ, டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். எங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சுண்ணாம்பு கால்வாய வச்சு சுட்டு விடுவேன். ஓஹோ, சுண்ணாம்பு கால்வாய் இல்லையா? ஆமா, வாங்க காட்டு. இல்லங்க, நான் டவுனுக்கு போறேங்க, வரேன். அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? பாருமா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க,
எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்த? அது அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கிற பாராட்டு. ஆனா பிளேயிங் கிஸ் கொடுக்கறதுனா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ணா 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ணா 14 வருஷம் தெரியுமா? நான் என்னமா ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். என்னது? பின்னங்க ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன்னு சொன்னா. உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற முத்தம் கொடுத்துட்டு வரான்னு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்களா? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதம் ஒண்ணும் அழ போறது இல்ல. என்னது? எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? இத பாருமா, நீ பிளைங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். ஓ, நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? ஒரிஜினல் பட்டம் பார்த்தா கூட அசந்துருவான். அப்படி ஒரு கெட்டப். சஞ்சப்பா, அடக்கி வாசி. ஏன்? அங்க பாரு, ஏமா நிக்கிறான். ஐயோ, தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான். தர்மகர்த்தா, பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோலை ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது எரியிற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, வாங்க. பாண்டி பாண்டி, ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு. பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தம் பாருங்க. அதனால நம்ம தோட்டத்து பங்களாவை இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க, அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் சொத்துல பாதி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க. அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன். ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க. என்ன பண்றது, பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க. நாம லாயக்கில்ல, வர்றேன். நவராச்சி ரஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க. யாருமே சிஐடின்னு சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க. இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க. அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாளை பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். போ, கூட்டிக்கிட்டு வாங்கோ வாங்கோ. நில்லுங்க, எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ? உள்ள போக கூடாது. எந்துக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணிட்டு ஏமி பூஜா? ఒకే ఒక్కసారి போக கூடாதுன்னா నేను పనికి పోయిన ఉండే దేవి దర్శనం చేస్తే వెళ్ళొస్తాను. அப்படியா? நானும் தேவிதான், என்ன தரிசனம் பண்ணிட்டு போங்க. నీ దర్శనం దేవి దర్శనం చేస్తాను చేస్తాను.
నేరం వస్తుంది చేస్తాను. சுரங்கப்பாதைக்கு எங்க வழி பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி வாங்க போலாம். மாப்பிள என்ன விஷயம்? மாமா உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா இவரை எங்கேயும் பார்த்த மாதிரி அது இருக்கு. தூள்ல இருப்பார் திரும்பிலும் இருப்பார் இல்லையா? சாரிங்க, நான் நினைச்ச சமயர் நீங்க இல்ல. அண்ணே சாமியார்னாலே தாடி காவி ஒரு கையில கட்ட ருத்ராட்ச கொட்டை. நீங்க ஏறுங்க சாமி. கெட்டின் ஏறுங்க ஏறுங்க. வாங்க மாப்பிள. கூட்டிட்டு போ. வண்டி ஏறா டேய். ஏடா முக்கியமான சாமியாரு அவரை போய் கெட்ட மரமையில பாக்குறியா? மாமா பொம்பளை கேஸ்ல மாட்டின சாமியார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன். அவரா இருக்குமோ இவர்னு சந்தேகப்பட்டேன். பிரிண்ட் சரியா இருந்திருக்காது. மாமா எந்த சாமியாரும் எப்பவும் நம்ப கூடாது. அது அமெரிக்கா சாமியார், இவர் பம்பாய் சாமியார். சுரங்கப்பாதை இங்கதான் ஆரம்பமாகுது. இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது. போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்கப்பாதை? ஏவா அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம். அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுன்னா திருவிழா அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்லயே நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர். நம்ம கும்புற அம்பாளும் ஒரு தாய் தான். அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்தை கேட்டா ஜெய் மாகாளி. வணக்கம் சாமி. தர்மகர்த்தா, தாய் மேல இவருக்கு எவ்வளவு பக்தி. தாய் தாங்க அவருக்கு தெய்வமே. பாண்டியா, இந்த நாட்டு மக்களோட சுபீட்சத்துக்காக சுவாமிஜி உன்கிட்ட ஒரு உதவி நாடி வந்திருக்கார். என் நாடும் என் நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். சொல்லுங்க என்ன வேணும்? 10 அடி நிலம் வேணும். இந்த கிராமம் செழிப்பா இருக்கிறதா அந்த 10 அடி என்ன 10 ஏக்கரா கொடுக்குறேன். எங்க வேணும்? இங்க வேணும். என்ன? உங்க அம்மா சமாதி இருக்க இடத்துல. என்னது? பாண்டியா ஆத்திரப்படாத. சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து உங்க அம்மா சமாதி மேல ஒரு மண்டபம் கட்ட சொன்னாங்களாம். சுவாமிஜி கனவுல அம்பாள் வந்து எங்க அம்மா சமாதி மேல மண்டபம். என்ன அம்மா மண்டபமா? காவி ட்ரெஸ்ல இருக்க அந்த ஆளு இல்லாட்டி நடக்கிறத வேற சொல்லி வை. பாண்டியன், நீங்க இடம் கொடுக்கலன்னா இந்த கிராமம் அம்பாளோட சாபத்துக்கு ஆளாகி பசி பஞ்சம் தாண்டவம் ஆடும். அளவா தனக்கு 10 அடி நிலம் கிடைக்கலங்கிறதுக்காக இந்த ஊர்ல பசி பட்டினி தாண்டவம் ஆட விட்டா அதுக்கு பேரு கடவுள் இல்ல, பிசாசு. அம்பாளை போறீங்க, இது உங்களுக்கு நல்லதில்லை. இன்னைக்கு நம்மால் வரட்டும். அப்படியே வசன மழையா பொழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிடுறேன். உனது வருகைக்காக வழிமேல் வெளிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையே நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இது சொல்றதுக்கு தான் அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்த்த உடனே உள்நாக்கு ஒட்டிக்கிறது. உள்நாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாந்தி முடிஞ்சப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் ஒர்க் மோர். ரொம்ப கரெக்ட். என்னங்க இப்பதானே சொன்னேன் சாக்லேட் ஒர்க் மோர். இப்ப ஐ ஆம் a manufacturer. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. யோ என்ன இது 15,000 ரூபாய் கேட்டா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ஏங்க உங்க சொந்த நிலத்துல விளைஞ்ச நெல்லா கோயில் நிலத்துல விளைஞ்சது சைடுல விக்கிறீங்க. அதுக்கு இது போதும். கட்டுமா? வண்டி கட்டணும். என்னங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? இத பாரு, கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போறானுங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறத அவனுங்க எப்படி எல்லையை தாண்டானுங்கன்னு பாத்துறேன். வண்டியை ஊருக்குள்ள திருப்படா. திருப்பலனா? திருப்பலனாவா?
ஐயா ஐயா எழுந்துடா எழுந்துடா வாங்க தம்பி உட்காருங்க. பரவாயில்ல. யாருவே? பக்கத்து ஊர் அரிசி மண்டிக்காரன் நம்ம ஊர் கோயில் நிலத்துல விளையிற நெல்ல யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாதி வரைக்கும் வாங்கிட்டு போறேன். கோயில் நெல்ல யாரு இவனுக்கு வித்தது? எல்லாம் வேலையே பயிரம் மேஞ்சிருத்துங்க ஐயா. யாரு? நம்ம கோயில் தர்மகர்த்தாவோட மாப்பிளைங்க. அப்ப தர்மகர்த்தா மாப்பிளைக்கு பெஞ்சு போடலாங்களா? வேண்டாம், இவனுக்கு தண்டனையே வேற. இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் சவுண்டா கத்தணும். ஓகே, இந்த 10 ரூபா கொடு. ஐயா நீங்களா? ஏங்க, இந்த மாதிரி மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு தேவைதானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க. நானே ஒரு நல்ல மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணி தரேன். அடையாப்பா நீ வேற வயிற்றுல கொட்டிக்கிட்டு. உங்கள மாதிரி ஆட்கள் இப்படி கேவலப்படுத்தினாதான் வேலையே பயிரமையாது. அஞ்சப்பா, என் நிலைமைய பாத்தியா? இத கேள்விப்பட்டுதானே ஓடியாரு. அன்னைக்கு என்னடானா இந்த பாண்டியை என்ன அவமானப்படுத்தணுன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணுன்றதுக்காக உங்க மாப்பிளைய வண்டி மேல ஏத்திட்டாரு. இத அடக்கல அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது. பாண்டியனை எப்படி அடக்கிறது? நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தோட உப தலைவர் தானே? ஆமா. பாண்டியன் கற்பழிச்சிட்டாருன்னு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா? நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டுமில்ல பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா. அவ யாரவ? நம்ம ஸ்வீட்டி. சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது? நீ மாத்திர இந்த காரியத்தை செஞ்சிட்ட, பாண்டியனை பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. தலைவரை காக்கா பிடிக்கிறதுக்கு. யோ நாயுடு, நான் ஏன் தலைவரை காக்கா பிடிக்கணும்? அவரை பிடிச்சாத்தானே அவர் தங்கச்சி செய்ய பிடிக்க முடியும். நாயுடு, இதெல்லாம் అన్ని నాకు తెలుసు. ஆனா ఒక్కడి మీరు அவரை பிடிக்கிறதுக்கு முந்தி இன்னொருத்தர் அவரை பிடிக்க கூடாது. எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு ஆளா? யாரு அது? சரி మొగన రంగ వటన అక్కడ చూడు చూడు. அழுக சரியா இருக்கா? நீங்க இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? போ. கணக்கு யாருது? అదానే எனக்கும் தெரியல. నాకు తెలుసు. உங்களுக்கு தெரியுமா? இது పెద్ద కేసు. தலைவர் அது கையில சிக்கிச்சு. నీకు அவர் தங்கச்சி சிக்கలేదు. சிக்காதா? ஐயோ கணக்கு, வழக்கமா வில்லன் தான் வருவாங்க. நம்ம விஷயத்துல வில்லி வருது. ఈ విల్లి కొట్టేదానికి నాను ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ, யாரு நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? பிடிச்சிட்டு வெள்ள எழுந்துரு. வெள்ள வெள்ள அடிக்கடி வழி கொடுக்குற. அழுவாத, ஆக்கிறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துவா போல இருக்கு. ఎవరు ఇది కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு, கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிச்சு குடியா. அடிய சக்காடத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். அடி என் கிழட்டு, இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి వద్దండి, దీంట్లో మీరు தலையிட వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிதுங்க. அட கோவிந்தா, இது ஆடவாళ్ళు சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது.
அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో బాగా చూసుకో ஆ, రండి 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 தடாங்க. ஏங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா இருங்களே, ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிடுவேன் சக்காலத்தி. ஐயையோ, என்னங்க வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். போய் போய் தனக்கு பக்கத்துல போய் நில்லு. இன்னைக்கு நீயும் நானும் பாத்துக்கலாம். ஓடி ஓடி அது எப்படி? அமுக்கு. எங்கிட்டாவது போய். பட்டிக்காடு. பட்டிக்காடு கிழிச்சந்தி பட்டணம் போய் தலைய காட்டுல கொடல உரிமிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம உங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போட்டலாமா? ஓட்ட வேண்டியதாங்க. தேங்க்ஸ்.